மேகதாது அணை விவகாரத்தில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக கர்நாடக அரசு சட்டத்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். மேகதாது அணை விவகாரம் குறித்து டி.கே. சிவக்குமார் அரசு தலைமை வழக்கறிஞர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி வந்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். டி.கே. சிவக்குமாரை பொறுத்தவரை அவரது சொந்த தொகுதிக்கு உட்பட்டுதான் இந்த மேகதாது அணை அமைக்கக்கூடிய பகுதி வருகிறது என்பதனால் அவர் அரசியல் மற்றும் தனது தனிப்பட்ட செல்வாக்கை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக இதனை பார்க்கின்றார். எனவே கடந்த சில தினங்களாகவே டெல்லியில் முகாமிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை இதற்காக மேற்கொண்டு வந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள், அதாவது கர்நாடகாவின் காவேரி தொடர்பான முக்கிய அதிகாரிகளுடன் அவர் தற்பொழுது தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றைய தினம் காவேரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் அடுத்த 15 நாட்களுக்கு 3500 கன அடி வீதம் வினாடிக்கு திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை ஒரு பரிந்துரையாக கொடுத்திருந்த நிலையில் நிச்சயமாக காவேரி மேலாண்மை ஆணையமும் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வார்கள். குறைந்தபட்ச தண்ணீரை திறந்து விடுவதற்கு நிச்சயமாக ஒரு உத்தரவு என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை அப்படி வந்தால் அதை சட்ட ரீதியில் எப்படி அணுகுவது, உச்சநீதிமன்றத்திற்கு ஏதேனும் மனு தாக்கல் செய்யலாமா? ஏற்கனவே மத்திய அமைச்சர் இணையமைச்சர் மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் அது கர்நாடகாவிற்கு எந்த வகையில் சாதகமாக இருக்கிறது, அதை இந்த தருணத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்ற பல்வேறு விஷயங்களை அவர் அலசி ஆராய்ந்து வருகிறார். ஒருவேளை தண்ணீர் திறப்புக்கான உத்தரவு வந்தால் அது கர்நாடகாவில் சட்ட ரீதியிலான பிரச்சனையை ஏற்படுத்தும், சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதனால் அதற்கு முன்கூட்டியே தயாராவதற்கும் காவேரியிலிருந்து தண்ணீரை திறந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு தடையாணையை காவேரி மேலாண்மை ஆணையத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ கேட்டு பெறுவது சம்பந்தமாகவும் புதிய அணையை அமைப்பது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கிவிட்டு உடனடியாக கட்டுமான பணிகளை எப்படி மேற்கொள்வது, அதற்காக யாரிடம் உத்தரவு வாங்க வேண்டியிருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் தற்பொழுது அதிகாரிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து வருகிறார் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.